வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறது ஒரு ரிவ்யூல தாங்க. கலாநிதி மாறன் ப்ரொடக்ஷன்ல இசை முப்புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில எழுத்து இயக்கம் தனுஷோட 50வது படம் ராயன். ராயன் படத்தை பார்த்துட்டு வந்து தான் ஸ்ட்ரெயிட்டாக நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூவை ரெக்கார்ட் பண்ணுறேங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்ல போனால் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் எனக்கு அவ்வளோ பிடிச்சதுங்க. ஸ்க்ரீன் பிளே இஸ் டாப் நாச். அண்ட் இவங்க தனுஷ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிற க்ரீம் ஆஃப் ஆக்டர்ஸ், ஒரு பிளாட்டர் இங்கே அவங்க வந்து ஒன்று வந்து ஒரு முத்து. அந்த துஷாரா இருக்கட்டும், சந்தீப் கிருஷ்ணனாக இருக்கட்டும், காளிதாஸ் ஜெயராம், எஸ்ஜே சூர்யா சார், செல்வராகவன் சார், அப்புறம் பிரகாஷ் ராஜ் சார், அவங்களோட மேக்ஸிமம் பொட்டென்ஷியலாக தனுஷ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே தனுஷ் வந்து என்டையர் ஸ்டோரியை கையாண்டிருக்கிற விதம். அஃப்கோர்ஸ் இந்த மூவிக்கு வந்து சென்டிமெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லைங்க. அட் த சேம் டைம் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் பஞ்சமே கிடையாது. அதனால தான் வந்து ஐ திங்க் A சர்டிஃபைட் மூவி above 16 ஒன்லி. ஸோ above 16 இருந்தால் கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இது வந்து ஒரு கிளாசிக் கல்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். புதுப்பேட்டை வந்தப்போ நாங்கள் வந்து அதை கொண்டாட தவறினோம். ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து அது வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸாக எடுத்து பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மூவியும் மிஸ் பண்ணிட வேண்டான்னு தான் என்னோட கருத்து. எதுக்கு சொல்கிறேன்னா, தனுஷோட ஸ்க்ரீன் பிளேல அவர் வந்து ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த கேரக்டர் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக அந்த கேரக்டரை அனலைஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சந்தீப் கிருஷ்ணன் வந்து ஒரு ஆங்க்ரி யங் மேன். அவரை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம், அவர் எப்படி வந்து டேர்ன் ஆகலாம், அவரோட கேரக்டருக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனில் அவர் டேர்ன் ஆகலாம். அட் த சேம் டைம் காளிதாஸ் ஜெயராம் வந்து ஒரு மூணாவது பையன், தனுஷோட 2வது தம்பி. ஸோ ஒரு கன்ஃபியூஸ்ட் சைல்டு. ஸோ அந்த கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார். துஷாரா வந்து ஆல்வேஸ் ஹேவ் பீன் அ பெட் டு தனுஷ். ஸோ தனுஷுக்கும் துஷாராக்கும் ஒரு மோர் தென் சிஸ்டர் அண்ட் பிரதர், அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ 2 பேரோட சென்டிமெண்ட்ஸ் அது வந்து ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் துஷாரா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனுஷ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை எடுத்து டீகோட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. ஸோ அதில் தனுஷ் ஜெயிச்சிட்டாரு. எனக்கு இந்த படத்தில் ஒரு ஷாட் கூட, ஒரு 10 செகண்ட் ஒரு ஷாட் கூட இது ஏன் வச்சாங்க புரியலையே அப்படின்னே இல்லைங்க. எல்லாமே அப்படி பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் கம்மிங் டு பிரகாஷ் ராஜ் சார் இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து அவர் சொல்லிடுறாரு அவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பை த வே. ஸோ அவருக்கு இந்த ஏரியாவில் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்குது. ஸோ அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவார். ஸோ அவருக்கு எப்போ வந்து இல்லை எனக்கு இப்படி வேண்டாம் இது நடக்கணுமேன்னு சொல்லும்போது ஒரு பாண்டில் ஒரு சின்ன கல் எறிகிற மாதிரி ஒன்று ஏதாவது பண்ணிட்டு போயிடுவார். அது ஸ்பார்க் ஆகிடும் அண்ட் அவரோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் அவருக்கு வந்துடும். ஸோ பிரகாஷ் ராஜ் சரோட கேரக்டரைசேஷனும் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. செல்வா சார் சொல்ல போனால் கைண்ட் ஆஃப் குரு, கைண்ட் ஆஃப் ஃபாதர்லி ஃபிகர் டு தனுஷ். ஸோ அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே பாவமாக இருக்கும். பாவம் யாராவது அவர் தொட்டுட போகிறாங்க, அடிச்சிட போகிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணும். ஸோ அவருக்கும் ஒரு சீன் இருக்குது. அது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அவருக்கு நடக்கிறது பார்த்தா. ஸோ he has done his job fantastically. அண்ட் எஸ்ஜே சூர்யா சொல்லவே வேண்டாம். நடிப்பு அசுரன்னு நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலி அதில் எஸ்ஜே சூர்யாவும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் படத்தில் காமெடி இருக்கான்னா டார்க் காமெடி இருக்குங்க அங்கங்கே. நான் தேட்டரை சிரிச்சது வந்து எஸ்ஜே சூர்யாவோட செகண்ட் ஒய்ஃபை வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க. அது வந்து அவர் பதறுவார். அது வந்து அவ்வளோ அது சீரியஸாக தான் இருக்கும். ஆனால் அவர் பண்ணுறது பார்த்து அவ்வளோ காமெடி, அது வந்து ஒரு காமெடியாக தான் தேட்டரில் சிரித்தோம். அண்ட் செகண்ட் வந்து பிரியதர்ஷினி டாக்டராக பண்ணியிருக்காங்க. ஒரு சீனில் வந்து துஷாராக்கு காலில் வந்து சிசரை தள்ளுவாங்க. சிசர் வந்து காலேஜஸ் புஷ் பண்ணுவாங்க. அதுக்கு தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸுங்க அண்ட் அவ்வளோ சிரிப்பு. அது வந்து ரொம்ப சீரியஸான சீன். ரொம்ப உங்களுக்கு வந்து ஃபிலிமில் பார்த்தா உங்களுக்கு புரியும்.
ஸோ அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. அண்ட் தனுஷ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பண்ணுறது கரெக்டாக தான் படம். அண்ட் ஒன் மோர் திங்னா, ஒரு படத்தை படமாக பாருங்கள். ஸோ ஒரு படம் 2.25 மணி நேரம் இருக்குன்னா நீங்கள் போகிறது வந்து என்டர்டெயின்மெண்ட்காக. அங்கே வந்து சினிமாட்டோகிராஃபி, அவங்க டைரக்ஷன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஆர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்டண்ட் ஆகட்டும், அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்களா அண்ணா, ஓகே. ஸோ ரெஸ்பெக்ட் தட். செகண்ட் திங், ஸ்க்ரீன் பிளேயில் ஐ திங்க் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் தாட்ஸில் தனுஷ் இந்த ஸ்க்ரீன் பிளேயை பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி வந்து கமல் சாரோட அன்பே சிவம் எங்களுக்கு அப்போ புரியலையோ, இப்போ வந்து அவ்வளோ கொண்டாடுறோம் ஹேராம், அதே மாதிரி தனுஷ் ஹஸ் ரீச் தட் லெவல்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் சைக்காலஜிக்கல்லி ஒரு கேரக்டரை புரிஞ்சு அந்த கேரக்டர் வழியாக வந்து ஹீ இஸ் டேக்கிங் த ஸ்டோரி. அது எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியல, ஆனால் உங்களுக்கு போக போக புரியும். பட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தனுஷோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில். அண்ட் ஓவராலாக நான் என்ஜாய் பண்ணேன்னா பைசா வசூல்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருமே அவங்களோட ரோல்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்கேயும் லேக் இல்லை. ஆஸ் ஐ செட், சூப்பராக போகுது. அண்ட் இந்த ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங் ப்ரீ இன்டர்வலில் வந்து ஒரு பாட்டு இருக்குங்க. ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது. அது வந்து ஒரு செலிப்ரேஷனுக்காக, நாங்கள்லாம் ஒன்றாயிட்டோம் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ரமைஸ் செலிப்ரேஷனுக்காக வைக்கிற சாங். ஸோ அதில் வந்து உசிரே நீதானே நீதானே அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. அது ரஹ்மான் சார் பாடியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தனுஷோட அப்புறம் துஷாராவோட கண்ணு வந்து இதாகும், ஒருத்தரை பார்த்துப்பாங்க. அது வந்து எப்படி அந்த ஹோல் மூவியை அந்த ஒரு லைன், அந்த ஒரு ஷாட் என்னன்னு காமிக்குது. அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு பாட்டில் தான் தனுஷ் 2 வாட்டி சிரிப்பார், அப்புறம் 2 ஸ்டெப்பு டான்ஸ் பண்ணுவார், அவ்வளோதான். ஸோ அது விட்டால் படம் முழுக்க அவர் சீரியஸாக தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ரோல் இருக்குது. ஸோ அவருக்கு சிரிச்சு இல்லைன்னா அவர் காமெடி பண்ணுற சிச்சுவேஷன்லேயும் அவர் இல்லை, அந்த ரோலும் அது கிடையாது. ஸோ நான் இந்த படத்தை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கல்ட்டாக பார்க்குறேன், ஒரு கிளாசிக் கல்ட்டாக பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் தியேட்டரில் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல படத்துக்கு சக்ஸஸ் கொடுங்க, அதுதான் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.